அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் இடத்தில பாவ மன்னிப்பு தேடுவது எந்த அளவு சிறப்புடையது என்று தெரியுமா? அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், உங்களோட ரப்பு இடத்தில அல்லாஹ் இடத்தில் நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க, அல்லாஹு தாலா மிக மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அப்படி நீங்க பாவ மன்னிப்பு தேடினா யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா, தொடர்ச்சியான மலைகளை ஏற்படுத்தி கொடுப்பான். அது மட்டுமல்ல, வயும்திதுகும் பிஅம்வாலி வபனீன், சொத்து செல்வங்களை, ஆண் மக்களை அல்லாஹு தாலா இவைகளை கொண்டு உதவி செய்வான். வயஜ்அல் லகும் ஜன்னாத், உங்களுக்கு தோட்டங்களை அமைச்சு கொடுப்பான், பயிர் நிலங்களை அல்லாஹு தாலா அமைச்சு கொடுப்பான். அது மட்டுமல்ல, வயஜ்அல் லகும் அன்ஹாரா, கண்ணியத்துக்குரியோர்களே, வாழ்க்கையில நிம்மதி இல்லையா? நெருக்கடிகளை சந்திக்கிறீங்களா? துன்பங்களை சந்திக்கிறீங்களா? கவலையா? நிறைய கவலைகளுக்கு முகம் கொடுக்கிறீங்களா? இதெல்லாம் நீங்கிடணுமா? அல்லாஹு தஆலா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணுமா? குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ இப்படியாப்பட்டவங்க அல்லாஹு தாலா சொத்து செல்வங்களை அதிகரிச்சு கொடுக்கணுமா? ரிஸ்குகளை அல்லாஹு தாலா அள்ளி அள்ளி கொடுக்கணுமா? இந்த இஸ்திக்ஃபாரை செய்து கொள்ளுங்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம். இந்த பாவத்தின் பக்கம் நாம் செல்வதிலிருந்து எப்போது நாம் தடுத்து கொள்வோமோ அப்போதிலிருந்து அல்லாஹு தாலா ஏராளமான ரிஸ்குகளை அள்ளி அள்ளி கொட்டி கொண்டே இருப்பான். அடுத்தது சதகாக்களை கொடுத்து கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரியோர்களே, அல்லாஹு தாலாவை வணங்குங்கள், அவனை பயந்து நடங்கள். என்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறானோ வாழ்க்கையில அந்த நலவுகளை எடுத்து நடங்க, எவைகளை எல்லாம் தடுத்திருக்கிறானோ அவைகளை தடுத்து நடங்க. அது மட்டுமல்ல, கண்மணி முஸ்தபா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க என்ன நலவுகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார்களோ அவர்களுடைய வழிமுறைகளை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக மாறுங்க. இன்ன நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் போகணும். அல்ஹம்துலில்லாஹ்.